ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடத்துறையில் காதல் திருமணம் என்ற வகையில் முதலில் இருதார யோகம் என்பது சார்ந்த தகவலுக்காக ஒரு 10-12 ஜாதகங்களும் அது இரு ஜாதகத்தை எப்படி அந்த கிரகங்கள் உருவாக்கியது, எந்த காலகட்டத்தில் நடந்தது, இதில் ஓரிரு ஜாதகத்தில் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுடைய ஜாதகம் இருக்கிறது. ஒரு சில ஜாதகத்தில் வாழ்க்கை துணையின் மூலமாக வழக்கு, நீதிமன்றம் என்ற பிரச்சனைகளோடு இரண்டாவது மனைவியோடு வாழக்கூடிய தகுதியுள்ள ஜாதகம் இருக்கிறது. ஒரு சில ஜாதகத்தில் எந்தவித காரண காரியமும் இல்லாமல் இரு மனைவியும் ஒரே வீட்டில் இருந்தவர்களுடைய ஜாதகம் 1-2 பதிவு செய்யப்பட்டது. அடுத்தது காதல் திருமணம் எப்படி நடந்தது என்பதற்காக இந்த காதல் திருமணம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தவுடன் நீங்கள் காதல் திருமணத்தை ஏற்கிறீர்களா அல்லது ஏற்க மாட்டீர்களா, அல்லது காதல் திருமணத்தில் உங்களுடைய சுற்றுப்புற சொந்தங்கள் உங்களை ஏற்கும் தகுதியில் இருக்கிறதா அல்லது எதிர்க்கும் தகுதியில் இருக்கிறதா போன்றவற்றை பார்த்தோம். அடுத்து இன்று முதல் கலப்பு திருமணம், உங்களுடைய இனத்திலேயே உட்பிரிவில் நீங்கள் திருமணம் செய்ய போகிறீர்களா, வேறு இனத்தில் திருமணம் செய்ய போகிறீர்களா, அல்லது வேறு மதத்தில் திருமணம் செய்ய போகிறீர்களா, அல்லது வேறு நாட்டில் திருமணம் செய்ய போகிறீர்களா, அல்லது வேறு மாநிலத்தில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்களா, இத்தனை கேள்விகளுக்கும் வரக்கூடிய 12 காணொளிகள் உங்களுக்கு விடை தர காத்திருக்கிறது. பொதுவாகவே லக்கணத்துக்கு 5, 3, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் சந்திரன் இருப்பவர்கள் முன்பின் தெரியாத வாழ்க்கை துணையை சந்திக்கிறார்கள். இதில் லக்னாதிபதி நின்ற நிலைக்கு 3, 7, 11இல் அந்த லக்னத்துக்கு 7க்குரியவன் நிற்பானாகில் அது சிறப்பான திருமணமாக அமைகிறது. இதில் லக்னாதிபதிக்கோ லக்னத்திற்கோ அல்லது 7ஆம் அதிபதிக்கோ குருவினுடைய பார்வை அமையும் பட்சத்தில் அந்த குருவும் லக்னத்துக்கு 1, 4, 7, 10க்கு உரியவர்களாக இருந்தாலும் 1, 5, 9க்குரியவர்களாக இருந்தாலும் அந்த திருமணம் சீரும் சிறப்புமாக நடைபெறுகிறது. அப்படி இல்லாவிட்டால் இந்த கலப்பு திருமணங்கள் நடக்கும் பொழுது குரு இசைவாக அமையாத பட்சத்தில் பொருளாதார தட்டுப்பாடு இருக்கிறது. சனி இசைவாக அமையாத பட்சத்தில் நமக்காக வேலை செய்யும் நட்புகள், உறவுகள் நமக்கு சாதகமான சூழ்நிலையை தருவதில்லை. சுக்கிரன் வேலை செய்யாவிட்டால் பெண்ணை திருமணம் செய்வதற்குள் போதும் என்றாகிவிடுகிறது. செவ்வாய் இசைவாக அமையாவிட்டால் வாழ்க்கை துணை கணவனை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் சிரமப்படுகிறது. இதையும் தாண்டி லக்கணத்துக்கு 3, 7, 11ஆம் இடங்களில் ராகு, கேது, சனி, செவ்வாய் தொடர்பு இருந்து 7க்குரியவனுடைய தொடர்பும் இருக்கும் பட்சத்தில் வேறு இனம் அல்லது வேறு மதம் சார்ந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறோம் அல்லது திருமணம் செய்து கொள்கிறோம் என்பதை பார்ப்போம். அடுத்து பாருங்கள் நண்பர்களே, இதுவரை எந்த ஜோதிடரும் சொல்லாத தகவல் இது. எந்த நூல்களிலும் தனிப்பட்ட நூல்களில் சொல்லப்படாத ஒரு தகவல். ஆனால் பஞ்சாங்கத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை யாரும் அதை திரும்பி கூட பார்ப்பதில்லை என்பதுதான் ரொம்பவும் வித்தியாசமானது. காரணம் என்னவென்றால், ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இவர் எந்த ஜாதியில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்பது சார்ந்த தகவல்கள் ஜாதகத்தை மேலோட்டமாக ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை பார்த்தாலே சொல்லிவிட முடியும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே சமயத்தில் இந்த திருமணம் எங்கே நடக்கப் போகிறது, நெருப்பு வீட்டில் கிரகங்கள் கோவிலில், நில வீட்டில் கிரகங்கள்
ஒரு பட்டிக்காட்டில் தனிப்பட்ட இடத்தில் அல்லது விவசாய நிலங்களுக்கு அருகில் அல்லது கிராமங்களுக்குள்ளே அடுத்தது மிதனத்தில் திருமணத்தை நடத்தி வைக்கும் கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் சந்தடி இருக்கக்கூடிய பரவசமான உலகத்தை நோக்கி அந்த திருமணம் இழுத்துச் செல்கிறது. அங்கு புது புது ரசனையோடு கூடிய பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கும். கடகத்தில் இருக்கும் பொழுது ஆற்றங்கரையோரமோ குளக்கரையோரமோ இருக்கிற ஒரு பிரபலமான கோவில் அந்த திருமணம் நடக்கும். ஸோ நெருப்பு, நிலம், காற்று, நீர், இந்த 4 தத்துவங்களை பற்றி எந்த ஒரு ஜோதிடரும் அதிகமாக பேசுவதும் இல்லை, அதை கண்டுகொள்வதும் இல்லை. ஜோதிடருக்கும் பணம் சம்பாதிப்பது எப்படி என்பது சார்ந்த தகவலை மட்டுமே பதிவாக கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த பதிவுகள் காலப்போக்கில் நமக்கு உதவாத பொழுது ஜோதிடமே இல்லை என்ற அசட்டுத்தனமான ஒரு எண்ணங்களுக்கு வர வேண்டிய சூழ்நிலையை தள்ளப்பட்டு விடுகிறது. ஆக பொருளாதாரத்தை மட்டும் குறிக்கோளாக வைத்துக்கொண்டு ஜோதிடம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஒரு காலகட்டத்தில் ஜோதிடர்கள் சங்கடப்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை சந்திக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் லக்னாதிபதி ஒன்றுக்கு மேற்பட்ட பாவகிரகங்களுடைய தொடர்பு இருக்கும் பொழுது வாழ்க்கை துணையை நாம் சரிவர புரிந்து கொள்ள இயலாத ஒரு நிலையில் சங்கடத்தோடு அணுக வேண்டிய சூழ்நிலையை தந்து விடுகிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் லக்கினத்துக்கு 7க்குரியவன் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவகிரகங்களுடைய தொடர்பில் இருக்கும் பொழுது பலமான சங்கடங்களையும் பாதிப்புகளையும் சிரமங்களையும் சந்திக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம் என்பதையும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் லக்கினத்துக்கு 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் அல்லது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில், சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், சனி செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த நட்சத்திரத்தில் லக்கினத்துக்கு 7க்குரியவன் நின்று இதில் சுக்கிரனுடைய சம்பந்தமோ அல்லது செவ்வாயினுடைய சம்பந்தமோ இருக்கும் பட்சத்தில் அவர்கள் சத்திரிய வம்சத்தில் பிறந்த ஒருவரை வாழ்க்கை துணையாக எடுக்கிறார்கள். அதற்கு அடுத்தது குருவும் சந்திரனும் சேரும் பொழுது பிராமண குடும்பத்தை சார்ந்த குடும்பத்திலிருந்து பெண் எடுக்கிறார்கள். சுக்கிரனும் புதனுமாக இருக்கும் பட்சத்தில் அல்லது புதன் மட்டுமாக இருக்கும் பட்சத்தில் வைசிய குடும்பத்திலிருந்து பெண் எடுக்கிறார்கள். சுக்கிரனும் சனியும் இருக்கும் பட்சத்தில் திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் இருக்கும் பட்சத்தில் சூத்திரனுடைய எண்ணத்தில் குணத்தில் இருக்கக்கூடிய மாணவ ஜாதிகளிலிருந்து பெண் எடுக்கிறார்கள். ராகு முன்பின் தெரியாத அந்நிய இனம் அல்லது முஸ்லீம்களினுடைய உதவியோடு பெண் எடுக்கிறார்கள். கேது சாமியார், சன்னியாசி, பற்றை அறுத்தவர்கள், பற்று குறைந்தவர்கள் அல்லது கிறிஸ்டியன் சார்ந்த உறவுகளிலிருந்தோ அல்லது இனங்களிலிருந்தோ திருமணத்துக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். ஆக இந்த சூரியனும் செவ்வாயும் இருக்கும் பொழுது சத்திரியர்கள் யார் என்ற கேள்வி வரும் பொழுது அங்கு வக்கர குணம் கொண்ட ஜாதிகள் அனைத்தும் சத்திரிய வம்சத்திற்கு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். குருவும் சந்திரனும் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு லாபம் ஒன்று மட்டும் இடிக்காமல் இருந்தால் போதும், எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து சரி போ என்று லாபத்தையும் சந்தோஷத்தையும் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடிய குணாதிசயங்கள் கொண்ட இனத்திலிருந்து எடுக்கலாம். சூத்திரன் என்று பார்க்கும் பொழுது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்கள், இது இல்லாமல் மந்திர தந்திர மாயாஜாலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வைசியனுக்கு சொந்தமானது. சூத்திரர்கள் என்பது கடின உழைப்புள்ளவர்களும் அது மட்டும் இல்லாமல் தவறான எண்ணங்களும் செயல்பாடுகளும் வல்லக்கட்டாயமான வைராக்கியம் உள்ளவர்களும் சம்பந்தப்பட்டது சூத்திரர்கள். இதில் இவர்கள் அல்லாமல் இந்த 5 கிரகங்கள் அல்லாமல் மற்ற ராகு கேது சம்பந்தப்பட்டவர்களுக்கு இதை ஒரு நூலில் சங்கரம ஜாதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சில நூலில் வேற்று மதத்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இதையெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஜாதகங்களை வைத்து உங்களால் வாழ்க்கை துணை எப்படி சேர்ந்திருக்கிறது அல்லது எப்படி வந்திருக்கிறது, எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமைந்திருக்கிறது என்பது சார்ந்த தகவல்களை உங்களால் சேகரித்து வைக்க முடியுமானால் ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடத்தில் உங்களுக்கு ஏற்கனவே 10 வருட அளவில் ஜோதிட அனுபவம் இருக்கும் பட்சத்தில் ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடம் உங்களை சந்திக்க வரும் வாடிக்கையாளர்கள் எந்த லக்கணத்தில் வருகிறார்கள், அந்த லக்கணாதிபதி நீங்கள் பார்க்கும்போது எங்கே இருக்கிறார் என்பது கோச்சார சந்திரனையும் கோச்சார லக்கணத்தையும் கோச்சார லக்னாதிபதி நின்ற நிலையையும் சார்ந்த ஜாதியில்தான் வருவார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆக ஜாதி என்பது நாம் இன்று இருக்கக்கூடிய மற்ற ஜாதிகளை சுட்டிக்காட்டவில்லை. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு குணம் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு குணத்துக்கும் சார்ந்த ஜாதிகளை அந்த காலத்திலேயே இப்படி இருந்தால் இந்த ஜாதி இந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்று அடையாளம் காட்டி வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் உங்களுடைய வாழ்க்கை துணை கலப்பு இனத்தை சார்ந்ததா, வேறு மொழியை சார்ந்ததா, அல்லது வேறு மாநிலத்தை சார்ந்ததா, அல்லது வேறு மாவட்டத்தை சார்ந்ததா, அல்லது வேறு நாட்டை சார்ந்ததா என்பதை துல்லியமாக அனுபவத்தில் சொல்லிவிட முடியும். இப்படி நிறைய ஜாதகங்கள் நம்மிடம் இருக்கிறது. உலகம் முழுவதும் அடையாளம் தெரிஞ்ச ஜாதகங்கள் சில இருக்கிறது. அதையும் அடையாளம் காட்டுவோம். சரி நண்பர்களே, மற்றும் எடுத்துக்காட்டு ஜாதகம் சம்பந்தப்பட்ட பலன்களோடு உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரர் பதம் காப்பதானே.